சென்னை அடையாறு ஆற்றில் குதித்த மர்ம நபரால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. அந்த ஆற்றில் குதித்த நபரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அடையாறு பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் என தெரிய வந்திருக்கிறது. ஆற்றில் குதித்த அந்த நபரை தீவிரமாக தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகிறார்கள். சென்னை அடையாறு ஆற்றில் குதித்த நபரால் பரபரப்பான சூழலானது அங்கு நிலவி வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? அடையாறு திருவிக்கா பாலத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல திடீரென 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இன்று மதியம் ஒரு 12:30 மணி அளவுல திடீரென உள்ளே குதித்திருக்கிறார். அவ்வழியாக சென்ற ஒரு வாகன ஓட்டி ஒருவர் அவர் கொடுத்த தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு படகு மூலமாக அந்த நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில ஏற்கனவே கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். தற்போது இந்த நபரும் குதித்து தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருப்பதால அந்த நபரை தீவிரமாக தேடக்கூடிய பணியில அடையாறு போலீசார் மற்றும் அதே போன்று கிண்டி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு படகு மூலமாக தொடர்ச்சியாக தேடி வருகின்றனர். இந்த தீயணைப்பு துறையினர் படகு மூலமாக தேடி வரக்கூடிய நிலையில இதனை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் அங்கு செல்போன் மூலமாக படம் பிடித்து வருகின்றனர். இதனால பதற்றமான சூழலானது அங்கு ஏற்பட்டு உடனடியாக போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில போலீசார் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அங்கு வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான ஆர் குமார் அவர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு அவர் பார்வையிட்டு தீயணைப்பு துறையினரிடம் என்ன தேவை என்பது தொடர்பாக அவர் கேட்டறிந்தார். அதே போன்று கேட்டறிந்து அவர் கிளம்பி சென்றார். அதே போன்று ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமுவும் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு இந்த எப்படி மீட்பதற்கான பணிகள் எவ்வழியாக செல்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் விசாரணை செய்துவிட்டு சென்றார். தற்போது 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த குதித்த நபரை தீவிரமாக தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர். அவர் இறந்திருக்கலாம் எனவும் தீயணைப்புத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.